நாங்க என்னை ஒரு வீடியோ எடுத்துருங்க. எனக்கு எடுக்க தெரியாது சாமி. பிடிச்சிங்க. அபிஷேகம் ஆராதனை பண்ணும்போது என்ன இப்படி எடுங்க. அப்படி எடுங்க. அபிஷேகம் ஆராதனை பண்ணும்போது அந்த ராகு கேது பிரச்சனைன்றது நிவர்த்தி ஆகும். நிறைய நாள் கல்யாணம் ஆகலமா என்ன விஷயம்னு தெரியல, கல்யாணம் தடைப்பட்டே போகுதுன்னா கல்யாண வாராய் அம்மல் இருக்கா, அவங்கள தொட்டு நீங்க ராசி நட்சத்திரம் குலசாமி முன்னோர்கள் ஒரு பேர், ஏன்னா முன்னோர்கள் சாப்பிட இருந்தாலுமே சீக்கிரம் கல்யாணம் ஆகாது, சாப்பிட விட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அம்மாவை தொட்டு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சீக்கிரமா கல்யாணம் ஆகும். இல்லம்மா எனக்கு நிறைய நாள் குழந்தை இல்லை என்ன பண்றதுன்னு தெரியலன்னா குழந்தைய மடி மேல போட்டுட்டு குழந்தை வாராய் அம்பாள் இருப்பா, அந்த அம்பால நீங்க அபிஷேகம் பண்ணும்போது குழந்தை வரன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இது மாரி ஒவ்வொரு லட்சுமி கடாட்சி வேணா லட்சுமி வாராகி இருக்காங்க, இல்லம்மா என் கணவர் கொஞ்சம் அடங்கல, நான் சொல்ற பேச்சு கேட்கல, கணவன் மனைவிக்கும் ரொம்ப சந்தேகமா இருக்கு, சந்தேகத்துவாக இருக்குன்னா வசிய வாராகின்னு ஒண்ணு இருக்காங்க, அந்த அம்மாவை நீங்க தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். இல்லம்மா எனக்கு ரொம்ப நாளா செய்வன பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது, எனக்கு கை காலெல்லாம் வலியா இருக்கு, ஏதோ காற்று அழுத்துற மாதிரி இருக்கு, இல்ல பேய் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு பெரிய அமானுஷமே தெரியுது அப்படின்னா இங்க வீட்டில் இருக்கிற யமன் வாராகமே இதுல 3 இடத்துல உட்காந்துட்டு இருக்கா, இந்த 108ல 3 இடத்துல இருக்கு. அந்த அம்பாளுக்கு நீங்க தொட்டு அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை செய்வன பிரச்சனை அதுலயே அது நிவர்த்தி ஆயிடும். இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு காலபைரவர் கும்பிட்டு உள்ள வரும்போது நீங்க எலுமிச்சை பழம் மட்டும் எடுத்து வந்து, இல்லம்மா எல்லாம் நான் பண்ணிட்டேன், இருந்தாலுமே என் மனசுக்குள்ள ஒரு கேள்வின்றது இருக்கு, அதை நான் வாக்கு மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்க வாக்கு மூலியமா கேட்டு நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இதோட மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல காசியில மட்டும்தான் யமன் வாராகி அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவுல 108 அவதாரம் எங்கேயுமே கிடையாது, இந்த ஆலயத்துல மட்டும்தான் 108 அவதாரமே இருக்கு. இந்த அம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துல ஒவ்வொரு அமாவாசையுமே நடுநிசி மிளகாயாக பூஜை நடத்துறோம். என்னது நடுநிசி மிளகாயாக பூஜை நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விடிய கால 5 மணிக்கு தான் முடிப்பாங்க. இப்ப நம்ம கோயிலா போறோம், அங்கங்க சுத்துறோம், அங்கங்க தொட்டு வணங்குறோம், அங்கங்க பண்றோம், எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க தானே, உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது நிவர்த்தி ஆச்சா? என்ன பண்ணோம், கூடத்துல கோவிந்தா போட்ட மாரி நம்மளும் போனோம், நம்மளும் தொடறோம், நம்மளும் உண்டு சாமி கும்பிட்றோம், நம்மளும் பண்றோம், ஆனா எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையவே கிடையாது, மன திருப்திக்காக போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட நீங்க கேட்டு பார்த்தா தெரியும், எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு நல்லது நடந்திருக்கு. எங்க அந்த பெரிய அவருக்கானா அங்க உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரை கேட்டு பார்த்தா தெரியும், அவர் தான் பஸ் மாத்தி கூட்டிட்டு வருவார். கேட்டீங்கன்னா தெரியும், இங்க சொன்னா அது நடக்கும், என்னது இங்க வேணும்னா அது கிடைக்கும். என்ன ஆமா தானங்க ஐயா, இங்க அவருக்கு இங்க கேட்டா நடக்குதா இல்லைங்களா, இங்க சொன்னா நடக்கும், இங்க கேட்டா கிடைக்கும், நீங்க வந்து கும்பிட்டா அதிசயம். அதனால நீங்க வந்து என்னது சாமி கும்பிட்டு அம்மாட்ட ஏதாவது கேட்குன்னா கேட்டுப்போங்க. இல்லம்மா எனக்கு சீக்கிரமாவே சரியாகணும்னா 3 அமாவாசை தாஸ்தி, என்னது 3 அமாவாசை தாஸ்தி, நீ வாக்கு கேட்கணும், நீ அபிஷேகம் பண்ணணும், நீ கஷ்டப்படணும்னா கிடையவே கிடையாது. 3 அமாவாசைக்கு தொடர்ந்து இந்த அம்மாட்ட வந்து உழுந்துட்ட அப்படின்னா, ஒரு அமாவாசையில நீ பூஜையில கலந்துக்கிட்ட அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள்ள நீ என்ன கோரிக்கை வச்சிருக்கோ அதுக்கு என்னது வித்தியாசங்கள் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அடுத்த அமாவாசைக்குள்ள கலந்துக்கிட்ட அப்படின்னா அதுக்குரிய வழிகள் இந்த அம்மா காமிச்சு கொடுப்பா. அதுக்கப்புறம் 3வது அமாவாசை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஒரு அமாவாசை ஜாஸ்தி இருந்தாலும் நான் 3 அமாவாசைன்னு சொல்றேன் சரியா. அமாவாசையில நைட்டு 12 மணிக்கு உங்க கையால மிளகாவை யாகத்துல போறதுக்கு விடுவாங்க, எலுமிச்சை பழம் மந்திரிச்சு கொடுப்பாங்க. இப்ப நீ வாக்கு ஏற்கிறதுக்கு எலுமிச்சை பழம் எடுத்து வர இல்லையா, இந்த எலுமிச்சை பழம் அம்பாலோட மடியில வச்சு கூடையில இருந்து எடுத்து அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கா, என்ன உனக்கு சரியாகணும், இது சரியாகணுமா, சரி இது உனக்கு சீக்கிரம் சரியாகும் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க உத்தரவு வாங்கி கொடுப்பாங்க. அதுவே நீ என்ன பண்ணலாம், நைட்டு இந்த அம்மா நைட்ல தான் ரொம்ப விசேஷம், நைட்ல தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த யாகத்துல போடும்போது உன்னோட கஷ்டங்கள், உன்னோட கண்ணீர்கள், உன்னோட வேண்டுதல்கள், உன்னோட அத்தனையுமே என்ன போயிடும் அதுலயே போயிடும். மிளகாவை போடும் போது என்ன ஆயிடும், நம்மளுக்கு நேரம் சரியில்லை எது இருந்தாலும் சரிப்பா இது அதெல்லாம் கிடையவே கிடையாது, எது இருந்தாலுமே என்ன ஆயிடும் அதுமா என்ன இது சுத்திடணும் எல்லாமே சரியாயிடும். அதனாலதான் அமாவாசை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப உங்க பஸ் மட்டும் தானே வந்திருக்கு, நிறைய பஸ் வரும், 10 பஸ் 12 பஸ் 13 பஸ் வரும். ஆனா இப்பெல்லாம் என்னது 4 பஸ் 5 பஸ்ஸுக்கு மேல வருது. ஏன் வருதுன்னா எல்லாம் அமாவாசை பூஜைக்கு வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு இது நடந்து இங்க வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது தீராத நோய், கேன்சரு, வயிற்றுல கட்டி, கை காலுக்கு சுகம் இல்லை, என்னால எந்திரிச்சு நடக்க முடியல, குழந்தைங்க பேசல, அத்தனையுமே அதிசயமா நடக்கும். என்ன அதுதான் அமாவாசை யாகத்தோட என்னது அதிசயம் பவர். நம்ம தொட்டு கும்பிடுறோம்னா இதுலயும் இருக்கு, இதுலயும் அலங்காரங்கள் இருக்கு, இல்லைன்னு தான் நான் சொல்லல. ஆனா என்னது இதுல முழுசா நம்ம பரிபூர்ணமா மன திருப்தியோட நம்ம பண்ண முடியாது. யாகத்துக்கு அது சிறப்பா இருக்கும், சீக்கிரமா சரியாகும். நீ மாந்திரிகம், மந்திரம், தந்திரம், எந்திரம், மைய எதுவுமே அம்மாவை முழுமாதான் நம்பணும் அப்படின்னா என்ன ஆகும், அது சீக்கிரமா நடக்கும்.
அதனால ஒரு நாளைக்கு அமாவாசை பூஜை வந்து கலந்துக்கிட்ட மாதிரி வா. சரியா? இல்ல பஸ் முடிச்சுட்டாங்க எல்லாம் பஸ்ல தான் வந்தீங்க. சரி நான் சொல்றேன் கலந்துக்குன்னா கலந்துக்குங்க, இல்ல இல்லையா ஆமா. ஆனா வராங்க இப்பெல்லாம் வந்து நடக்கிறதுக்காக வராங்க. நான் உங்களுக்கு தீர்வு சொல்றேன். அம்மா இவங்க போயிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்படி வர்றது செலவு பண்ணிட்டு இப்படி வர்றீங்க இல்லையா, இது வர்றது ஒரு அமாவாசை வந்து மன திருப்தியா பண்ணிட்டு என்னது ஒரு குறைகள் நிவர்த்தி பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அம்மா